தங்கக்குட்டி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவாங்க, இன்னைக்கு ஹெல்த் அப்படின்னாலே ஹாஸ்பிட்டலுக்கும் அலோபதிக்கும் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றும் யோசிக்க மாட்டோங்க. என்னதுங்க தங்கக்குட்டி? அன்னைக்கு நம்ம பாட்டன் பூட்டன்லாம் 100 வயசு வரைக்கும் தெம்பாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க தேடி போனது ஃபார்மசியே இல்லை, நம்ம வீட்டு சமையல் கட்டையும் வீட்டு தோட்டத்தையும் தான். ஆங்கில மருத்துவம் அவசரத்துக்கு உதவும், ஆனால் நம்ம சித்த மருத்துவம் ஆயுசுக்கும் உதவும். கொரோனா வந்தப்போ உலகமே பயந்து நடுங்குச்சு. அப்போ கை கொடுத்தது எது? அந்த நிலவேம்பு கஷாயமும் கபசுர குடிநீரும் தானே. வாசலில் தெளித்த மஞ்சள் தண்ணியும் வேப்பிலையும் தான் நம்மளை காத்துச்சு. அன்னைக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவத்தோட அருமை இன்னைக்கு என்ன நம்ம மறந்துட்டோம். கஷாயத்தை கசப்புன்னு ஒதுக்குறோம், ஆனால் அதுதான் நோய்க்கு வைக்கும். செக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆளும் வேலும் பல்லு குருது, 4 2 சொல்லு குருதின்னு சும்மாவா சொன்னாங்க. இன்னைக்கு 100 ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்குகிறோம், கூடவே ரூட் கேனல் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் வாங்குகிறோம். சுக்கு மிளகு திப்பிலி இந்த திரிகடுகம் இருக்கே, இது வெறும் மருந்து இல்லைங்க, நம்ம உடம்போட கவச குண்டலை மாதிரிங்க. சித்த மருத்துவம்ங்கிறது வெறும் பழைய காலத்து விஷயம் இல்லைங்க, அது என்றைக்கும் அழியாத எவர் கிரீன் ரகசியமும். நம்ம பாரம்பரியம் நமக்கு தந்த பொக்கிஷம், அதை பயன்படுத்தலைன்னா நான் அழிஞ்சிருவோம். இனிமேலாவது மாறுவாங்க. கெமிக்கல் மாத்திரையால் நமக்கு வர சைட் எஃபெக்ட் வேணுமா, இல்லை நாட்டு மருத்துவத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய மெயின் எஃபெக்ட் வேணுமா? சிந்தித்து செயல்படுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட கருத்து பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.